ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து சின்னதாக நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் 6 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு கத்திரிக்காய் இது போதும். நாங்கள் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் இது போதும். இதில் வந்து 3 தக்காளி பழம், ஒரு 20 பல் 25 பல் பூண்டு கூட நான் வச்சுருக்கேன். பூண்டு நிறையா போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இன்னும் தட்டி போட்டிங்கன்னா நல்லா வாசனை தூக்கும். ஆனால் நான் முழுசாக தான் போடுறேன். சட்டி அடுப்பில் வச்சு சட்டியில் தான் வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி எண்ணெயை ஊற்றிக்கினேன். நல்லெண்ணெய் ஊற்றுங்க, வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிக்காதீங்க. நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். தனியாக வதக்கி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா வந்து இது குழம்பு கூட போட்டேன்னா கரைஞ்சி வந்துடும் கத்திரிக்காய். அதுக்காக நான் வந்து தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறேன். இப்போ வந்து இதே எண்ணெயில் தான் நான் தாளிச்சிக்கவும் போகிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றலை. கடைசியில் வந்து நான் சுண்டக்காய் போடக்குள்ளே லைட்டாக எண்ணெய் போடுவேன். அதனால் வந்து இப்போ நான் எண்ணெய் வைக்கலை. இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நான் குழம்பு தாளிச்சிக்க போகிறேன். வடகம் போட தேவையில்லை. இதை மட்டும் போடுங்க. நார்மல் கார குழம்பு வச்சுன்னா நம்ம வடகம் போடலாம். இதில் தேவையில்லை. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்ச பூண்டை எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு வதக்கிடுவோம். இப்போ வந்து பூண்டை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயத்தையும் போட்டு அது கூட சேர்த்து வதக்க போகிறேன். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நான் கூட வதக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பழம் வந்து நான் அரைச்சிட்டேன். ஏன்னா வந்து தக்காளி வந்து அப்படியே போடக்கூடாது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம அரைச்சி போட்டால் தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் புளி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து இந்த புளிப்பு வந்து தக்காளியில் இருக்கிற புளிப்பும் புளியோடைய புளிப்பும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம புளி ஊற்றின மாதிரி இருக்காது. குழம்பு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக வந்துடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இதில் குழம்புத்தூள் போடாதீங்க. குழம்புத்தூள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு குழம்பு வந்து இந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. மல்லித்தூளும் வரமிளகாய் தூளும் தனித்தனியாக போடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா அது எண்ணெயோடு சேர்ந்து சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிண்ணம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த அளவு குழம்பு இருந்தாலே ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். சாப்பிட்டும் மீறும். இந்த அளவுக்கு குழம்பு இருந்ததுன்னா இது சுண்டி வரக்குள்ளே பாதியாக ஆகிடும் உங்களுக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாலே வந்து நல்லா சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சேன்னா கொதி வரட்டும். அது நான் வந்து ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் போட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டதுக்கப்புறம் இப்போ நான் வந்து வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா தான் அப்படியே முழுசாக இருக்கும். உங்களுக்கு அந்த புளிப்பு காரம்லாம் அதில் இறங்கியிருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் கரைஞ்சிடும், குழம்பு கூட மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து பக்கத்தில் ஒரு வானல் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் போட்டுக்க போகிறேன். சுண்டைக்காயை நல்லா க்ளீன் பண்ணி மண் இல்லாத உப்புலாம் இருக்கும், அதை தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு இந்த மாதிரி பொரிச்சிக்கலாம். தீயாத அளவுக்கு பொரிச்சிக்கோங்க. எப்போனா சுண்டைக்காய்லாம் வந்து ஃபைனலாக தான் போடணும். அது ஊறனாலே நம்மளுக்கு அதில் வந்து அந்த காரம்லாம் இறங்கிடும், புளிப்புலாம். ஃபஸ்ட்லேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை குழம்புல இறங்கிடும். அதனால் இந்த மாதிரி போடுங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம சமைச்சி சுட சாதம் வச்சு இதுக்கு சைடிஷ் வந்து கூட்டு, கோஸு, கேரட் பொரியல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா, அப்பளம் வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடக்குள்ளே நம்மளுக்கு இன்னும் ஒரு கைப்பிடி அளவு சாதம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி
இது என்னோடய சேனலை நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாத வரணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்துடும். நான் சாப்பிட போகிறேன். நான் இப்போ கோஸ் கூட்டு தான் வச்சுருக்கேன். அப்பளமும் கோஸ் கூட்டும் வச்சு தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்தமாரி சாப்பிடக்குள்ளே பார்த்தாலே நம்மளுக்கு எச்சம் ஊறும், சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடும். நீங்களும் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.